இங்க ஒரு பயங்கரமான ஃபயர் டிராகனை கூண்டுல இருந்து ரிலீஸ் பண்ணி விடுறாங்க. ஏன்னா ஹீரோ அந்த டிராகனை அவனோட கண்ட்ரோல்ல எடுத்துருவேன்னு சொல்லி தான் அதை ரிலீஸ் பண்ண சொல்லியிருப்பான். ஆனா சடனா அவன் கையில இருந்த வெப்பன்ஸ் எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு எந்த வயலன்ஸும் இல்லாம டிராகனை கண்ட்ரோல்ல கொண்டு வர முடியும்னு அங்க இருக்கிறவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணணும்னு நினைக்கிறான். அப்போ அங்க இருந்த மக்கள் எல்லாரும் இவன் என்ன பண்றான்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்த அந்த நாட்டு அரசர், அதாவது ஹீரோவோட அப்பா, என்னடா பண்ணிட்டு இருக்கன்னு கோபத்துல சுத்தியில தூக்கி ஓங்கி அடிக்கிறாரு. அந்த சத்தத்தை கேட்டதும் டிராகன் பயங்கர வெறியாகிறது. அந்த டைம் மலையில பதுங்கி இருந்த ஹீரோவோட டூத்லெஸ் டிராகன் ஹீரோவுக்கு ஏதோ பெரிய ஆபத்துன்னு உணர்ந்து ஹீரோவை காப்பாற்ற வேகமா ஆக்ரோஷமா அங்க இருந்து கிளம்பி வருது. உடனே அது அந்த கிரவுண்டுக்குள்ள வந்து ஃபயர் டிராகன் மேல பயங்கரமா அதோட பிளாஸ்மா அட்டாக் பண்ணி ஹீரோவை பின்னாடி பாதுகாப்பா வைக்குது. சடனா அந்த ஃபயர் டிராகன் ஹீரோவோட டூத்லெஸ் டிராகனை பார்த்து பயந்து பின்னாடி குண்டுக்குள்ளேயே போயிருது. அதை பார்த்ததும் அங்க இருந்த சோல்ஜர்ஸ் அந்த டூத்லெஸ் டிராகனை அடக்கி கண்ட்ரோல் பண்ணலாம்னு வேகமா ஆயுதங்களை எடுத்துட்டு வர்றாங்க. ஆனா அந்த டிராகன் எல்லாரையும் ஈஸியா அடிச்சு பறக்க விட்டுருது. உடனே அரசரும் அதை அடக்கலாம்னு ஆக்ரோஷமா வந்து டிராகன் மேல ஏறி உட்கார்ந்துட்டு அவரோட வாளால டிராகனை குத்தலாம்னு போகும்போது அது அவரையும் பல்ட்டி அடிக்க வச்சிருது. அதுக்கப்புறம் அந்த டிராகன் அவரை காலி பண்ணலாம்னு போகும்போது சடனா ஹீரோ என்னோட அப்பாவை எதுவும் பண்ணிடாதுன்னு கத்துனதும் அப்படியே அடங்கிருது. உடனே அங்க இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் அந்த டிராகனை அடக்கி பிடிச்சிடுறாங்க. ஹீரோ அவனோட அப்பா கிட்ட இந்த டிராகன் நம்மளை எதுவும் செய்யாதுன்னு எவ்வளவோ கெஞ்சி பாக்குறான். ஆனா அவரு இந்த டிராகனை வெளியே விட்டா எல்லாருக்கும் ஆபத்துன்னு சொல்லி எதையுமே கேட்காம போயிடுறாரு. ஏன்னா இந்த டிராகனை வச்சுதான் பயங்கரமான மற்ற எல்லா டிராகனையும் அழிக்க முடியும்னு அவர் ஏற்கனவே முடிவு பண்ணியிருப்பாரு. இப்போ அவனோட டூத்லெஸ் டிராகன் இல்லாததால அடுத்து அவன் என்ன பண்ணலாம்னு பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கான். இதோட அடுத்த பார்ட் வேணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்ட் 1 கமெண்ட் பண்ணுங்க.